நீ ஆசைப்பட்ட மாதிரி லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா. அதுவும் கையில ஒரு குழந்தையோட. இதுவரைக்கும் கேட்காத ஒரு குழந்தையோட அழுகுரல் நம்ம வீட்டுல கேக்குதுமா. எல்லாமே புதுசா இருக்குமா. இன்னும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, லட்சுமி மேடம் அப்படியே இங்கேயே இருந்துடணும். செல்லம், ஏய், இந்த வீடு இவ்வளவு நாளா இப்படி சந்தோஷமா இருந்தது இல்லை மேடம். குழந்தை இருக்கிற வீடு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இந்தாங்க மேடம். சரி 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 சரி. ஓ ஓ ஓ ஓ போலாம் 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 போலாம். ஒண்ணு இல்ல மேடம், இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்ப போறேன்னதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க மேடம். சார், அன்னைக்கு நான் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஏதோ ஒரு தைரியத்துல வீட்டை விட்டு வந்துட்டேன். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இப்படி உதவி பண்ற குணம் அப்படி யாருக்கும் இருக்காது சார். உங்க வீட்ல நான் இருந்த நாட்கள்ல நான் எவ்வளவு பாதுகாப்போட இருந்தேன். உங்கள மாதிரி மனிதர் கிடைக்கிறது அபூர்வம் சார். எனக்காக நீங்க நிறைய அவமானங்களை தாங்கி இருக்கீங்க. நன்றி சார். என்ன மேடம் நீங்க நன்றிலாம் சொல்லி தனியா பிரிக்கிறீங்க? நீங்க ரேடியோல சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சந்தோஷமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் நான் உங்க கூடவே இருப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வரேன். ஒரு நிமிஷம் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த மாதிரி நேரத்துல அத்தை கூட இல்லையேன்னு எனக்கு எப்பவும் ஏக்கமாவே இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத்தை, இன்னும் ஏன் அத்தை இங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நில்லு. என்னடா சந்தோஷ் இதெல்லாம்? அவ என்னமோ மாசமா இருக்கிறத காரணம் காட்டி உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. அது தெரியாம நீ முட்டாளா இருந்திருக்க. டேய், இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு உன்னை ஏமாத்துறாங்கடா. இந்த குழந்தை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே நீ இவ்வளவும் பண்ண. இப்ப அத உள்ள விட்டா எப்படா? தாத்தா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதையே இப்ப கலர்றீங்க. எது முடிஞ்சு போன கதை? இப்ப சந்தோஷ் இந்த குழந்தைய வீட்டுக்குள்ள விட்டான்னா அதை ஏத்துக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம். அது அவனுக்கு அவமானம் இல்ல? ஆனா உன்ன இத ஒன்ன சொல்லிடுங்க. ஊர் என்ன சொல்லும், சொந்தக்காரங்க என்ன சொல்வாங்கன்னு மத்தவங்கள பத்தியே பேசுறீங்களே தவிர சொந்த குடும்பத்தை பத்தி அக்கறை இருக்கா? தாத்தா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு சந்தோஷம் என் பவி மூலமா வந்திருக்கு. இந்த நேரத்துல அவ ஆசைப்படுற எல்லாமே செஞ்சு கொடுத்து அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்னால எல்லாம் ஏத்துக்கவே முடியாதுடா. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. பாக்குறவன் காரி துப்புவான்டா. தாத்தா, நீங்க கொஞ்ச நாளைக்கு வேணா போய் உங்க ஊர்ல இருங்க. அத்தை, நீங்க உள்ள வாங்க. ஏய் நில்லு. கால் எடுத்து வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். வெளியே போற மாதிரி போயிட்டு இப்ப அவனை தூண்டி விட்டு வீட்டுக்குள்ள வர பாக்குறியா? சந்தோஷ்,
பவி புடி புடி பாத்தியாடா, இதுக்கு தான் சொன்னேன். இவ இன்னும் வீட்டுக்குள்ளே வரல, அதுக்குள்ள உன்னை குழந்தைய தூக்க வச்சுட்டா. அவ வீட்டுக்குள்ள வந்தா அப்புறம் குழந்தைக்கு சகலமும் நீதான் பண்ணணும். பாத்துக்க. அத்தை, இன்னும் ஏன் இங்கே நிக்கிறீங்க? இது உங்க வீடு. இனி யாரும் உங்களை போக சொல்ல முடியாது. தைரியமா. டேய் சந்தோஷ், என்னடா குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க? டேய், எங்கடா லட்சுமி? அவங்க ஏதோ ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க தாத்தா. டேய், இதுக்கு தாண்டா அன்னைக்கே சொன்ன அவளை உள்ள விடாதுன்னு. நீ கேட்டியா? இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, இந்த புள்ளைக்கு சோறு ஊட்டுறதுல இருந்து ஜட்டி மாட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் உன்னையத்தான் செய்ய சொல்லுவாங்க. கடைசியில நீயே இந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்க பாத்தியா? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? டேய், வெளியில போனா பாக்குறவன் என்னென்னமோ பேசுறான்டா. கேவலமா இருக்குடா, அவமானமா இருக்கு. வெளியே போனா எத்தனை வாட்டி சொல்றேன், கேக்குறியாடா? டேய் சந்தோஷ், அழாத. என்ன அழுதுகிட்டே இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. ஏய் பிரதிபா, அடு చూడు. சந்தோஷ் கையில குழந்தை. வாவ், what a beautiful scene. சந்தோஷ், சந்தோஷ், சூப்பர். அப்பா பையன ராசி ஆயிட்டீங்க போல இருக்கு. you know, அப்படியே ஓ மாதிரியே இருக்கா உன் பையன். அப்பா கையில வந்ததும் குழந்தை முகத்துல ஒரு తేజసే வந்துருச்சே. అట్లే సంతోష్ లాగే ఉన్నాడు చూడు. ఆ ముక్కు చూడు, ఇద్దరిది ఒకేలా ఉన్నాయి. యా రైట్. இதத்தானா அப்பவே சொன்னேன். இது உன்னோட குழந்தைதான், இவனை நீதான் வளர்க்கணும்னு. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டினீங்க. இப்போ நீயே அவனை கையில தூக்கி வச்சுட்டு வேடிக்கை காமிச்சிட்டு இருக்க. கர்மா இஸ் a boomerang, சந்தோஷ். பிரதிபா, குழந்தை சந்தோஷ் கையில இருக்கனா அப்போ லட்சுமி வீட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். என்ன கேக்குறீங்க பரிமளாமா? இப்ப எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது கொண்டாடணுமே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் கம், வாங்க 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 வாங்க. அங்க மேல பாருங்க, அந்த கண்குள்ள காட்சி. சந்தோஷ் அப்பாவான மொமெண்ட். குழந்தைய கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா போஸ் குடுக்கறான் பாருங்க. ஆமா, ஆதிரா குழந்தைய தூக்கி வச்சிட்டு இருக்கத பார்த்தா ஆச்சரியமா இருக்கே. அப்படின்னா லட்சுமி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? சம்பந்தி, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நேரத்துல மாப்பிள்ள மட்டும் தனியா பவியை பாத்துக்கிறேன் சொன்னப்ப எங்களால எதுவும் சொல்ல முடியல.
ஒவ்வொரு நாளும் பவி நினைப்பாவே இருந்துச்சு. இப்ப அவங்க அம்மா கூட இருந்தாலாவது நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். பவி தனியா இருந்து தவிக்க போறாளே நினைச்சு மனசு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. இப்போ உங்களை பார்த்ததுன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாம்மா, இவளுக்கு எங்களை விட உங்க மேலதான் பெரிய அதிகம். மாசமா இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்ற பொண்ணுங்க மத்தியில உங்க வீட்ல இருக்கணும்னு தான் இவ ஆசைப்படுறா. சம்பந்தி, இந்த விஷயத்துல மாப்பிள்ளைக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். பவிக்காக குழந்தைய ஏத்துக்கிட்டு உங்களை வீட்டுக்கு வர சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். மாமா, நான் என்னோட அம்மாவை மட்டும்தான் ஏத்துக்கிட்டேன், அவங்கள மட்டும்தான். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் யாரு என்னங்கறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. நீங்க வளர்க்கிற குழந்தை ஆதிராக்கும் சந்தோஷுக்கும் பிறந்ததுன்னு எனக்கு தெரியும். ஹலோ, யார் பேசுறது? யார் பேசுறதுன்னு கேக்குறேன். இதுக்கே இப்படி பயப்பட்டா எப்படி மேடம்? உங்க பையனுக்கு தெரியாம நீங்க மறைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அந்த உண்மை தெரிஞ்சா உங்க மருமக உங்க மகனை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. உங்க குடும்பம் சின்ன பின்னமாயிடும். இது பாரு, மரியாதையா சொல்லு, யார் பேசுறது? மேடம், நான் முதல்லயே சொன்னேன், நான் யாரு என்னங்கிறது இப்ப தேவையில்ல. நான் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா இல்லன்னா சொல்லி டிராமா ஆடாதீங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறதா புத்திசாலித்தனம். மேடம், என்ன அமைதியா இருக்கீங்க? நமக்கு மட்டும் தெரிஞ்சது எப்படி வெளியாளுக்கு தெரியும்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன உண்மை? இவன் ஆதிராவுக்கு பிறந்த குழந்தைதான். நான் தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சும்மா நீ ஏதாவது சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பாக்காத. ஆமா, நீ யாரு? நான் ஏன் இந்த விளக்கெல்லாம் உனக்கு கொடுக்கணும்? போன வை. அது எப்படி மேடம்? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இங்க பாருங்க மேடம், உங்க கூட விவாதம் பண்ண நான் போன் பண்ணல. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு நான் சொல்ல தேவையில்லை. நான் அதை சொல்லாம இருக்கணும்னா எனக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். அதுவும் நாளை காலையில 11 மணிக்குள்ள எனக்கு கிடைக்கணும். உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்ல அந்த பணத்தை கொண்டு வந்து போடணும். இத பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசி பிரச்சனை பண்ண பாக்காத. இதெல்லாம் நல்லதில்ல சொல்லிட்டேன். மேடம், நீங்க பணம் கொடுக்கலனா பிரச்சனை உங்களுக்கு தான். நாளைக்கு 11 மணிக்கு அங்க வந்து பாப்பேன். பணம் இல்ல, உங்க பையன்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். ஹலோ 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 ஹலோ. இல்ல இல்ல இல்லடா. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா? இல்ல 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 இல்ல. சரி 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 சரி. யாரா இருக்கும்? எனக்கும் ஹரிசாருக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்த சொல்லி இப்படி பிளாக்மெயில் பண்றானே. அதுவும் பணம் கொடுக்கலனா சந்தோஷ் கிட்ட போய் சொல்லிடுவேன்னு வேற சொல்றான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த விஷயத்த உடனே ஹரிசார் கிட்ட போய் சொல்லணும்.
மேடம், ஏன் ரொம்ப பதட்டமா பேசுறீங்க? சார், நேத்து தெரியாத நம்பர்ல எனக்கு ஒரு கால் வந்துச்சு சார். அதுல பேசின ஒருத்தன் இந்த குழந்தை ஆதிராவுக்கும் சந்தோஷுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்றான். என்ன மேடம் சொல்றீங்க? இது நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும். அத போன்ல கேட்டவன் யாரா இருக்கும்? எனக்கு தெரியல சார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவன் வேற என்ன சொன்னான்? அபார்ட்மெண்ட்ல இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்ல அது பக்கத்துல ஒரு பேக்ல 2 லட்சம் ரூபாய் வைக்கணும்னு சொல்றான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பணம் பறிக்க போன்ல கூப்பிட்டு மிரட்டி இருக்கான். சார், நம்மள தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அந்த டாக்டருக்கும் புரோக்கருக்கும் மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அவங்க 2 பேரும் ஏதாவது பிளான் பண்ணி நம்ம கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கு பாக்குறாங்களோ? இல்ல மேடம், வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவங்க பண்ணதே சட்ட விரோதம். நாம போலீஸ்க்கு போனோம்னா அவங்க தான் முதல் அக்யூஸ். அதனால அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. சார், இந்த விஷயம் பவிக்கும் சந்தோஷ்க்கும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிடுவேன் சார். அவன் கேக்குற அந்த 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட வேற இல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. என்ன மேடம் சொல்றீங்க? பணம் கொடுத்தா மட்டும் விட்டுருவானா? ருசி கண்ட பூனையா திரும்பவும் வருவான். அப்புறம் அவனுக்கு நம்மள போட்டு கொடுக்கறது நோக்கமா இருக்காது. அப்படி இருந்திருந்தா சந்தோஷ்கோ பவிக்கோ தான் போன் பண்ணிருக்கணும். அவன் நோக்கம் பணம் தான். என்ன சார் இது? இந்த குழந்தை பொறப்ப சுத்தி எவ்வளவு பிரச்சனை வருது. எனக்கு பயமா இருக்குது சார். இதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க மேடம். நான் யாருன்னு கையும் களவுமா பிடிக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. ஐயோ விடுங்களேன் அத்தை. உங்க கை தவறிதான் விழுந்துச்சுன்னு தெரியும். மத்தவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. கொடுங்க பவி, கொடுங்கன்னு சொல்றேன். பரவாயில்ல, கொடுங்க. என்ன மேடம், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் போல. சந்தோஷ் இப்பதான் அப்பாக போறேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் உங்க அம்மா கிட்ட இருக்கிற குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு சொன்னா எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாப்போமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. குட்டி இப்படி பண்ணிருக்கான்னு பவிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த பயம் முன்னாடியே இருந்திருக்கணும். நான் கேட்ட மாதிரி பணத்தை ரெடி பண்ணி கொடுத்திருந்தா இப்படி எல்லாம் ஏன் நடக்க போகுது சொல்லுங்க. என்கிட்ட நீ கேக்குற அளவுக்கு பணம் இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். போயிடு. இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டு. ஆமா அத்தை, கண்டிப்பா இவனும் பிரதீபா ஆளுதான். இவனும் பிரதீபாவும் கீழே இருந்து மேல கை காட்டி பேசிக்கிட்டாங்க. நான் பார்த்தேன். ஏண்டா, காசுக்காக வந்து பொய் சொல்ற? அதுவும் கேவலமா? உன்னால சும்மா விடலாமா? பிரதீபா அக்கா இதே வேலையா போச்சு. ஏதாவது நல்ல காரியம் நடக்கும் போதெல்லாம் இதே மாதிரி வில்லங்க பண்ணிக்கிட்டே இருக்கு. அடடா, பிரதீபா தான் பிளான் பண்ணும்போது மக்கா இருக்கானா? அவன் அனுப்புற ஆளு அப்படிதான் இருக்கான். இந்த மாதிரி காசுக்கு மாரடிக்கிறோம் சும்மா கூடாது. சந்தோஷ், முதல்ல நீ போலீஸ்க்கு போன் பண்ணு. இவனெல்லாம் தூக்கி ஜெயில போட்டாதான் சரிப்பட்டு வருவான். வேணா சந்தோஷ், நம்ம வீட்ல இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அபசகுணமா எதுக்கு போலீஸ் எல்லாம்? அதான் யார் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அவனை முதல்ல வெளியே போக சொல்லு.
ஏய், இனிமே எங்கேயாவது உன்னை நான் பார்த்தேன் அவ்வளவுதான். நீ போடா வெளியில. வெளியே போடா. இந்த மாதிரி ஆளுங்களை விடக்கூடாது சார். குட்டி டென்ஷன் ஆகாத. அந்த ஆள் போயிட்டான். இப்போ ஒண்ணும் இல்ல. பாருங்கம்மா, இந்த குழந்தையால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல லைஃப்ல ஒரே ஒரு டைம் தாமா வரும். இதுல எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ்மா. ஆனா அதுலயும் பிரச்சனை கொடுக்கற மாதிரி நீங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வளர்க்குறீங்க. என்னமோ சொல்றது அதுக்கெல்லாம். டேய் சந்தோஷ், பிரதீபா பண்ண தப்புக்கு அத்தை என்னடா பண்ணுவாங்க? இங்க பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த டாபிக் இதோட தயவு செஞ்சு விட்டுறேன் ப்ளீஸ். வா நம்ம போய் சாப்பிடலாம். இந்த குழப்பம் தேவையாடா சந்தோஷ்? உங்க அம்மா கிட்ட அந்த புள்ளைய எங்கேயாவது கொண்டு போய் விட்டு வர சொல்ற. அப்பதான் உன் புள்ள நிம்மதியா இருக்கும். அந்த புரோக்கர் எல்லாத்தையும் சொல்லியும் நல்லவேளை நம்ம அபார்ட்மெண்ட்ல யாரும் நம்பல. அப்புறம் குட்டிக்கிட்டே அது சொல்ல போய் நல்லவேளை குட்டியும் அதை நம்பல. எல்லாமே ஒரு தெய்வ செயல் தான் சார். உண்மைதான் மேடம். உங்களுக்கு போன் பண்ணி யாரோ மிரட்டுறாங்கன்னு சொன்னதுல இருந்து இவன் மாற்ற வரைக்கும் எனக்கும் திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. அதுவும் பவிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதனை வச்சு இவன் இப்படி பேசினது, நாம தப்பிச்சது, இதெல்லாம் நினைக்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. சார், திரும்பவும் ஏதாவது இவங்க செய்வாங்களா? கண்டிப்பா எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த புரோக்கர் ஏதோ அறியாமலே செஞ்சுட்டான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு குடும்ப சிக்கல் தான் வரும். ஆனா அவங்களுக்கு சட்ட சிக்கலே வரும். ஹாஸ்பிட்டலுக்கு கடைசியில அது ஆபத்தா முடிஞ்சு போயிடும். அதனால யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு பயப்படாம தைரியமா இருங்க. மேடம், இப்போ நீங்க நேரா அபார்ட்மெண்ட் தானே போறீங்க? ஆமா சார். ஏன்? இல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க தனியா போயிடுறீங்களா ப்ளீஸ்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இன்னைக்கு மேடியோட பர்த்டே. அப்படியா? ஆமா. சோ ஹோட்டல்ல ஒரு சின்ன பார்ட்டி கண்டக்ட் பண்றோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். அதனால நான் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறேன். அதனால என்ன சார், நீங்க தாராளமா போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். இல்ல மேடம், இங்க இருந்து தனியா போயிடுவீங்களா? சார், என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் பயந்த லட்சுமி இல்ல. ரேடியோல நேயர்கள் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற தைரியமான லட்சுமி. நீங்க என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நான் அப்புறமா மேடிக்கு போன் பண்ணி பர்த்டே விஷ் சொல்றேன். குழந்தை வேற தனியா இருக்கான் சார். நான் ஆட்டோ பிடிச்சு சீக்கிரமா போயிடுறேன். வரேன். ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பர்த்டே பார்ட்டிக்கு நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். அத்தை, என்ன அத்தை இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? எங்க? என்ன அத்தை இப்படி கேக்குறீங்க? மேடியோட பர்த்டே பார்ட்டிக்கு ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? ஹரி சார் சொல்லல? தெரியும், சொன்னாரு. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேனே. வரலையா? ஏன் அத்தை? குழந்தைய தனியா விட்டுட்டு எப்படி பவி வர முடியும்? அதான் மேடிக்கு போன்லயே விஷ் பண்றேன்னு சொன்னேன். ஐயோ அத்தை, நம்மள மாதிரி நடுத்தர குடும்ப பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் தானே
எப்பவுமே கிடைக்கணும். குழந்தை காரணம் காட்டி இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா எப்படி அத்தை? குழந்தைக்கு இப்ப பாலை கொடுத்து தூங்க வச்சிடலாம். எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டான். அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். வேண்டாம் பவி, அவன் தூங்குனா எப்படி நம்ம அவனை தனியா விட்டுட்டு போக முடியுமா? ஐயோ, நான் அப்படி சொல்லல அத்தை. நம்ம கீதா அக்கா கிட்ட சொன்னா நம்ம வர்ற வரைக்கும் கொஞ்சம் அவங்க பாத்துட்டு இருப்பாங்கல்ல. வேண்டாம் பவி, ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல குழந்தைய தனியா விட்டுட்டு போனா தப்பாயிடும். அப்பாக்கு தெரிஞ்சா அது வேற, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. நீ போ, நான் வரல. அதான் தாத்தாவை பத்தி தெரியும்ல, என்னைக்குதான் அவர் நல்லா பேசிருக்காரு. நம்ம நல்லதே பண்ணாலும் சரி, அதை எப்படி அவர் குறைதான் சொல்ல போறாரு. அவரை விடுங்க அத்தை. நீங்க வரீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா கிளம்பி இருக்கேன். ப்ளீஸ் அத்தை, வாங்க அத்தை. என்ன பவி, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? அத்தை என்ன அத்தை, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அத்தை. முதல்ல கீதா கிட்ட கேளுமா போன் பண்ணி, அவ குழந்தைய பாத்துப்பாளா இல்லையான்னு. அவளுக்கு ஏதாவது வேலை இருந்தா அப்புறம் குழந்தைய எப்படி பார்க்க முடியும்? அவ்வளவுதானே, நான் போன் பண்ணி கேக்குறேன். அப்ப வருவீங்களா? அவ பாத்துப்பானா நான் வருவேன். அவங்க பாப்பாங்க, நான் சொன்னா பாப்பாங்க. நீங்க வாங்க அத்தை. சரி வரேன். அப்பா, ஐயோ, இந்த வார்த்தை வர வைக்கிறதுக்குள்ள கடவுளே. சரி வாங்க. என்ன வாங்க? இப்ப நான் என்ன புடவைய கட்டிக்கிறது? எல்லாமே இப்ப தேடணும், தேடி எல்லாம் ரெடி பண்ணணும். ஐயோ, புடவை தானே, ஏகப்பட்ட புடவை சூப்பர் சூப்பரா என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க முதல்ல வாங்க, தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வாங்க. போலாம் வாங்க. பவி, Happy birthday, Happy birthday to you. Thank you. God bless. Thank you, sir. Happy birthday. Thank you, Pavi. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டாடி. மேடம். இது போல நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஓகே மேடம். நீங்க வந்ததே எனக்கு பெரிய கிஃப்ட் மேடம். இதெல்லாம் எதுக்கு மேடம்? Happy birthday, Maddie. தேங்க் யூ பவி. சரி ஹரி சார், இந்த மொமெண்ட் ஒரு செல்ஃபி எடுத்து கொண்டாடலாம். வாங்க, எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ரெடி? எல்லாரும் வாங்க, come on. Cheese. நீங்க எல்லாரும் என் பர்த்டேக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அப்புறம் ஹரி சாருக்கு, ஹரி சார் மாதிரி ஒரு நல்லவரை என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவர் எனக்கு செஞ்சிருக்க நல்லதுக்கெல்லாம் நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஹே மேடி, இப்ப எதுக்கு தேவையில்லாம எமோஷனலா பேசிட்டு இருக்க? சும்மா இரு. சரி, கேக் கட் பண்ணியாச்சு, டின்னர் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் Okay, sir. கம் 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 ஆன் மேடி. வாங்க போலாம்.
கேட்க மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். குழந்தை வேற தனியா வீட்ல இருக்கு சார். குட்டி வேற சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல. இங்க வந்தது அப்பாக்கு தெரிஞ்சா அவர் வேற என்ன கண்ணாபினான்னு கத்துவாரு சார். வாங்க சார். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வேற பத்தி கவலைப்படுறீங்களே, என்ன பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? யாரோ தானே உங்களுக்கு. ஆஹா, ஹரி சார் போதையில இருக்கிற மாதிரி மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றாரு போலயே. பவி, இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் மேடி கூட பைக்ல போயிடுறேன். நீ கேப் புக் பண்ணிட்டு இவரை அழைச்சிட்டு வந்துரு. நான் முன்னாடி போய் குழந்தைய பாக்கணும் பவி, சரியா? ஐயோ, ஹரிசாரியும் மேடத்தையும் ஒன்னா வைக்கலான்னு பார்த்தா இவங்க எப்படி சொல்றாங்க? பவி, இதுதான் சரியான டைம். அவங்க விட்டுட்டு நம்ம கிளம்புவோம். வா போலாம். மேடம் மேடம் மேடம், நீங்க ஹரிசார் அழைச்சிட்டு வாங்க. அவரு இப்ப இருக்க நிலைமையில உங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் மேடம். நான் பவி வீட்டுல விட்டுட்டு போறேன். அவங்க குழந்தைய பாத்துப்பாங்க. சொல்ல பவி. ஆமா அத்தை, அதான் சரியா இருக்கும். அதுவும் இல்லாம நான் வீட்டுக்கு போலனா சந்தோஷ் வர கோச்சுப்பான். நான் வீட்டுக்கு போய் குழந்தைய பாத்துக்கிறேன். உங்களுக்கு கேப் புக் பண்ணிடுறேன் அத்தை. நீங்க ஹரி சாரை கூட்டிட்டு வந்துருங்க. என்ன பவி, இது பாரு, விளையாடாத. நான் எப்படி இவரை அழைச்சிட்டு வருவேன்? அப்படியா? என்னோட வீடு வரைக்கும் கூட வர மாட்டேங்குதா? ஏன் மேடம், மோசமான குடிகாரனெல்லாம் வண்டியில ஏத்த முடியாதுமா, வேற வண்டி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. டாக்ஸி டாக்ஸி. ஐயோ, ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஐயோ ஹரி சார், எப்படி நான் இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்? எல்லாம் இந்த பவியாலதான். ஹரி சார், இன்னும் இல்லைங்க சார். ஹரி சார், எங்க போறீங்க? ஹரி சார், இந்த பவியாலதான் எல்லாமே. ஹலோ 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 பவி, சொல்லுங்க அத்தை. ஹரி சாரோட தொல்லை தாங்க முடியல பவி. ஐயோ, இது பாரு, டாக்ஸியும் போயிடுச்சு பவி. என்னத்த சொல்றீங்க? அடம் பிடிச்சிட்டு இருக்காரு, ரோட்ல வரமாட்டேங்கிறாரு. நீ திரும்ப இங்க வந்துரு பவி. சாரி அத்தை, கோச்சுக்காதீங்க. திரும்பி வர முடியாது. ஆட்டோ பிடிச்சாது வந்துருங்க அத்தை. ஆட்டோ நடந்து வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு பவி. ஏன் இப்படி பண்றாரு? குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு? இதோ நான் தான் வச்சிருக்கேன் அத்தை. சரி, நீ குழந்தைய பாத்துக்க. சரிங்க அத்தை. பகலில் தூக்கம் ஏதுதான் எங்கள் உலகம். ஹரி சார், ஹரி சார், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ப்ளீஸ் சார். எங்கே நிம்மதி, எங்கே ஹரி சார், அங்கே எனக்கு இடம் வேண்டும். எனக்கு இடம் ஹரி சார். அங்கே எனக்கு இடம் வேணும். வேண்டாம். இப்ப வாய். நான் நினைக்கிறத விடுங்க மேடம். நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துடுவா போகுது. அப்போ ஏதாவது தப்பான எண்ணத்துல இருந்தீங்களா? சரி தப்பு எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மேடம். என் பக்கம் நின்று பாருங்க, சரியா தெரியும். திரௌபதிய துகில் இருந்த துச்சாதன் கிட்ட கூட ஒரு நியாயம் இருந்துச்சு. அப்போ
எல்லாமே நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்களா? ஆமா மேடம், எல்லாம் பிளான் பக்கவா. ஸ்டெச் 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 ஸ்டெச். உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் நடக்கணும்னு நான் இல்லை. வேலை அவன் போட